ஹாய் ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம மந்த்ஸை எப்படி பிரிட்டிஷில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாட் மந்த்ஸ், TH இஸ் சைலண்ட். ஓகே, மந்த்ஸ் அப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ இப்படிலாம் நம்ம மந்த்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜான்வரி. ஜான்வரின்னு தான் சொல்லுவோம், ஆனால் அது கரெக்டாக ஜான்யூரி. ஓகே, ஜான்யூரி. ஓகே, அந்த யூ சவுண்ட் வரலாம். யூ ரி, ஜான்யூரி. செகண்ட் ஒன் இஸ் ஃபெப்ரவரி. நம்ம எப்படி சொல்லுவோம்? ஃபெப்ரவரி அப்படின்னு சொல்லுவோம், பட் அப்படி சொல்லக்கூடாது. ஃபெப்ரவரி, ஃபெப்ரவரி. ஓகே, அந்த ரூ சவுண்ட் ஃபெப்ரவரி. நெக்ஸ்ட் மார்ச். ஆர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமா? ஸோ அப்படி பண்ணக்கூடாது. மார்ச். ஆர் இஸ் சைலண்ட். மார்ச். ஆர் சவுண்ட். ஓகே, மார்ச். அண்ட் நெக்ஸ்ட் ஏப்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஏ சவுண்ட். ஓகே, ஸோ ஏப்ரல். ரல், ரில் சவுண்டு கிடையாது. ரல், ஏப்ரல். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் மே. அந்த டே சவுண்ட். ஓகே, மே. ஓகே, அந்த லாஸ்ட் வாய்ஸ் சவுண்ட் நம்ம யூஸ் பண்ணோம். மே. ஜூன். இதான் நம்ம கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு. ஜூன். ஜூலை. ஐ, ஜூலை. ஓகே, ஜூன், ஜூலை. ஜூன், ஜூலை அப்படிங்கிறதுக்கு அந்த ஊ சவுண்ட் வந்து வரணும். நெக்ஸ்ட் ஆகஸ்ட். ஓகே, ஆகஸ்ட் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வாவ் சவுண்ட், அந்த ஆவ் சவுண்ட். ஓகே, ஆகஸ்ட், ஆகஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் செப்டம்பர். ER is silent. செப்டம்பர். ஓகே, ER லாஸ்ட் வரதுல அது சைலண்ட். செப்டம்பர். அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ER வந்து சைலண்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம மந்த்ஸை எப்படி பிரிட்டிஷில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாட் மந்த்ஸ், TH இஸ் சைலண்ட். ஓகே, மந்த்ஸ் அப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ இப்படிலாம் நம்ம மந்த்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜான்வரி. ஜான்வரின்னு தான் சொல்லுவோம், ஆனால் அது கரெக்டாக ஜான்யூரி. ஓகே, ஜான்யூரி. ஓகே, அந்த யூ சவுண்ட் வரலாம். யூ ரி, ஜான்யூரி. செகண்ட் ஒன் இஸ் ஃபெப்ரவரி. நம்ம எப்படி சொல்லுவோம்? ஃபெப்ரவரி அப்படின்னு சொல்லுவோம்.